ஹலோ, நான் தான் ரேணுகா மாமாங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா அவங்க 2 நாள் வந்திருந்தாங்க தீபாவளிக்கு. அப்போ கொஞ்சம் நிறைய வேலை இருந்தனால வீடியோலாம் ஷூட் பண்ண முடியல. இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க. சரி, என் தம்பி எதுனா ஒரு ட்ரிங்க் மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். அதனால 2 இளநீர் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இளநீர் பாயசம். நம்ம பாயசம்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பால் அது இதுன்னு சொல்லி நம்ம செய்வோம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயசம், அம்மாவுக்கும் பிடிக்கும். சரி, அவங்க செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக இதை பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீமெண்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இளநியோட தண்ணி எடுத்துகிட்டு அந்த தேங்காய் இதில் வச்சுருக்கோம். அதை வழுக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 60 முந்திரி பருப்பை என் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம பாயசம் செய்கிறதுக்கான மில்க் மேடு இது 2 இளநியோட தண்ணி ப்ளஸ் வந்து தேங்காயும் இது பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 தேங்காய் நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் நம்பர்ஸில் அதிகம், ஒரு 1.5 தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ இதை அரைக்கலாம் வாங்க. நம்ம இந்த தேங்காய் அரைச்சாச்சு. கொஞ்சம் பால் திக்காகவே இருக்கட்டும், அப்போ தான் வந்து பாயசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேரும் வீட்டில் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர், என் பையனையும் சேர்த்து. இப்போ இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி தான் கொத்த கொத்தையாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 வாட்டி போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த ஜல்லடை கொஞ்சம் ஓட்டையாக இருக்கனால சக்கப்புறம் அடியில் ஓடிடும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1.5 தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சிட்டோம் கெட்டியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 60 கிராம் முந்திரி பருப்பை இந்த சின்ன மிக்சியில் போடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஊற வச்சு போடணும். ஆமாம், ஊற வச்சு போட்டிங்கன்னாத்தே அந்த பேஸ்ட்டு கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு மில்க் மாதிரி கிடைக்கும். இப்போ வாங்க, என் பொண்ணு அரைக்கிறத பார்ப்போம் மிக்சியில். நான் அம்மியிலே அரைக்கிறேன், மிக்சியில் தான் அரைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம 2 இளநியோட தண்ணி ப்ளஸ் தேங்காய் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உங்களுக்கே தெரியும் எப்படி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அதை செஞ்சு பார்க்கணும், உண்மையிலே நல்லாயிருக்கும். நாங்கள் முதல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்போ இருந்து எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு எல்லாத்தையும் முந்திரி பருப்பு தேங்காய் இளநீ எல்லாத்தையும் அரைச்சி அந்த இளநீ தண்ணியும் சேர்த்து அரைச்சி. ஆமாங்க, எப்போ நம்ம விவசாயம் இளநீ தண்ணியை குடிச்சிட்டோம்னா அதோட டேஸ்ட். ஆமாம், இளநீ தண்ணி முக்கியமாக அதுக்கு ஊற்றணும். இப்போ நம்ம வந்து இப்போ இது மில்க் மேட் எடுத்திருக்கோம். இது வந்து இந்த சுகருக்காக நம்ம ஊற்றணும். சீனியெல்லாம் போடக்கூடாது. இதில் தான் அந்த பால் வாசனை எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்கு. இதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து நல்லா சீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இதை நம்ம ஊற்றிக்கலாம். இதோட கிராம் வந்து இது வந்து 350 கிராம். சரிங்களா, 1/4 லிட்டருக்கு. அது என்னது? மில்க் மேட்னா இது வந்து ஸ்வீட்டு பலகாரம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி செய்யணும். அது இது கூட சேர்க்கணும். ஆமாம், சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இளநீ பாயசத்துக்கு. ஆமாம், நல்லா ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, அதே மாதிரி ஒரு பாலோட ஸ்மெல்லு எல்லாமே கிடைக்கும். முக்கியமாக இந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம்,
அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கு சூடு பிடிக்காது, உங்களுக்கு நல்ல ரிலீஃபா நல்லா இது இருக்கும் கூட உடம்பு. நீங்க பிளஸ் வேணும்னா நீங்க வந்து பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். பட் எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. நல்லா இருக்கும். ஆனா பாதாம் பிசின் போட்டா இதை விட குளிர்ச்சி. ஆமா, இது வந்து லேடிஸ் வந்து அவங்க கர்ப்பமா இருக்கிறவங்கன்னு இல்லை, யார் வேணாலும் சாப்பிடலாம். பெரியவங்க சின்னவங்க, இந்த இதுல கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஓயாம வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இது நல்லது. ஒரு கண்ட இதை வாங்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மிஞ்சி போனா ஒரு 1/2 hour தான் நம்மளே வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி இதை குடிக்கலாம். ஆமா, நல்லா சூப்பரா இருக்கும். கட் பண்ணிக்க எல்லாமே முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஃபினிஷிங்க நம்ம வந்து இந்த தேங்காவுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா இலை, இதுக்கு தமிழ் தேங்காவோட இளநீ. ஆமா, இதை வந்து வழுக்கன்னு சொல்லுவாங்க. அது போடணும். கையில பிக்காதீங்க, கையில பிரிச்சா ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி சிசர்ல கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கி போட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் தனியா தெரியும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உண்மையா அவங்க அம்மா சொன்ன மாதிரி நல்லா இருக்கும். ஏன்னா அது மென்று சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு. இது வந்து ஒரு டேஸ்ட். ஆமா, சில பேர் இதுல வந்து முந்திரி பருப்பு அது முழுசா போடுவாங்க. பட் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஊற வச்சு அந்த தேங்காய் பூ மாதிரி நல்லா திருவி போடுறவங்களும் இருக்காங்க. பட் நாங்க வந்து அதை லிக்யூடா குடிச்சு பழகினதுனால அது நாங்க இப்படி போட்டுக்கிறோம். அதனால எங்களுக்கு இந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிச்சு. இதுல வந்து நீங்க அகர் அகர் கூட செஞ்சு போட்டு குடிக்கலாம். எல்லாமே வெயில் காலத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மே மாசம்லாம் நல்லா வெயில் அடிக்கும். அந்த மாதிரி டயத்துலலாம் இது குடிங்க, நல்லது. முக்கியமாக மதுரை சைடு, சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் இங்கிட்டெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கும். நான் போயிருக்கேன். ஆனால் அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி சின்னவங்க பெரியவங்க ஆஃபீஸ் போகிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க கர்ப்பமாக இருக்கிறவங்க எல்லாருமே காலையில் வெறும் வயிற்றுல இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிட்டிங்கன்னா உடம்பு ஒரு அவ்வளோ குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். மேற்கொண்டு இதுக்கு முக்கியமானது என்னென்னா முடி கொட்டாது. அவ்வளோ ஹெல்த்தியான இது, முடி கொட்டாது. எனக்குமே நல்ல ஹேர் இருந்துச்சு. இப்போ நான் வெட்டி விட்டுட்டேன். இந்த பாருங்க, எங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு முடி, ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் அடிக்கடி இதை செய்கிறாங்க, செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆனால் எங்களால் இல்லை, நான் நல்லா நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன். நான்வெஜ் அதுவும் இனிமேல் எங்கள் பொண்ணு வீடியோ போடுவாங்க. அந்த சேனலோட பேர் சொல்லவாப்பா, மகிழ்மதி. அந்த சேனலோட பேர் வந்து மகிழ்மதி. எங்கள் பொண்ணு வந்து கம்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக கம்பத்து பொண்ணு, கண்டிப்பாக அவங்களும் வீடியோ போடுவாங்க, போட சொல்லிகிட்டு இருக்கோம். பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாயசத்தை வச்சு குடிச்சிட்டு கமெண்ட்டில் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் இப்படியே குடித்தா ஒரு டேஸ்ட்டு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இளநீரோட இப்போ இதெல்லாம் அந்த சாப்பாடு எப்படி அந்த வழுக்கெல்லாம் மேலே கிடக்கும், மேலே போட்டு பார்த்தீங்களா? ஆமாம், நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வைப்போம். ஏன்னா அம்மா அவங்க கிளம்புற டைம் வந்துருச்சு, அதனால கொஞ்சம் வேகமாக கூலிங் இருக்கும். ஃப்ரீசர் ஒரு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகுது. கூலிங் ஆகிடும். கூலிங் ஆனப்புறம் உங்களுக்கு காமிக்கும்.